நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி, அதாவது ஒரு வாட்டர் டேங்கை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதோட அந்த வாட்டர் டேங்க்குள்ளே எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதை வந்து ஒரு வாட்டர் டேங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதோட லென்த்து வந்து 2.8 மீட்டர், வித்து வந்து 1.6 மீட்டர், டெப்த்து வந்து 1.5 மீட்டர். அதாவது இந்த 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 வேல்யூஸ் எல்லாம் ஆஃப்டர் ஃபினிஷிங், அதாவது இது வந்து உள்ளளவு, அதோட கிளியர் டைமென்ஷன் தான் நம்ம இந்த இதை போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து நமக்கு நம்மளோட டோட்டல் அளவு வந்து கரெக்டாக அக்யூரஸியாக எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ வாட்டர் என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து இதில் வந்து வால் இருக்கும். சரிங்களா? இதில் வால் இருக்கும். இது வால் வச்சு பிளாஸ்டரிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த உள்ளளவை எடுத்துக்கோங்க. அதாவது லென்த் எவ்வளோ இருக்குது, இந்த உள்ளளவு வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டு பார்த்தா நம்மளோட டோட்டல் வால்யூம் ஆஃப் டேங்க்கு அதை ரிலேட் பண்ணி நமக்கு எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கிளியர் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிளியர் அளவு 2.8 மீட்டர், 1.6 மீட்டர், 1.5 மீட்டர் டெப்த்து. சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட வால்யூம் ஆஃப் டேங்க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்கியூபில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட மீட்டரில் இருக்குது. இதே சிஎஃப்டியில் நீங்கள் அதாவது ஃபீட்டில் பண்ணாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் டேங்க் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். லென்த் இன்ட்டு பெர்த் இன்ட்டு டெப்த்து. அப்போ வந்து லென்த் வந்து 2.8 மீட்டர், 1.6 மீட்டர், 1.5 மீட்டர், இதெல்லாம் போட்டோம்னா 6.72 m3. நம்மளோட வால்யூம் ஆஃப் டேங்க் வந்து 6.72 m3. நம்ம வாட்ரு வந்து ஒரு m3க்கு 1000 லிட்டர் பிடிக்கும். அதாவது நீங்கள் வந்து 1 மீட்டர் டெப்த்தில், அதாவது 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் வித்து, 1 மீட்டர் டெப்த்தில் வந்து நீங்கள் வாட்டரை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதை வந்து எவ்வளோனா 1000 லிட்டர் பிடிக்கும். சரிங்களா? அது பர் m3க்கு 1000 லிட்டர் பிடிக்கும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வந்து அதோட டென்சிட்டி அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வரும். வெயிட் டென்சிட்டி அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வரும். இப்போ வந்து நம்மளோட வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கிடச்சிச்சு, வால்யூம் ஆஃப் டேங்க் கிடச்சிருச்சு 6.72 m3. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 m3க்கு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6.72 இன்ட்டு 1000 லிட்டர் போட்டிங்கன்னா 6720 லிட்டர் வந்து நம்மளோட டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது இந்த கெப்பாசிட்டி வந்து 6700 லிட்டர் வந்து இதில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த 6720 வந்து நம்மளோட கிளியர் டைமென்ஷன். சரிங்களா? அதாவது ஆஃப்டர் ஃபினிஷிங் அப்புறம் என்ன லென்த்து என்ன பிரெத் இருக்கோ அதை எடுத்தால் தான். அதாவது பிஃபோர் பிளாஸ்டரிங் அப்புறம் நீங்கள், அதாவது பிளாஸ்டரிங் முன்னாடி கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அந்த பிளாஸ்டிங்கோட அளவு வந்து குறையும். அதாவது பக்கத்துக்கு 20 mm பண்ணியிருந்தால் கூட அந்த பிளாஸ்டிங் அளவு குறைஞ்சி நம்ம வந்து இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாகும். அதுக்காண்டி நீங்கள் என்னென்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங்கில் எடுத்துக்கணும். இதில் இடையில ஏதாவது வால் இருந்தாங்கன்னா அந்த வாலையும் டிடெக்ஷன் பண்ணிக்கணும் நம்மளோட வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வால்யூம் ஆஃப் வாட்டர் கிடச்சாச்சு. நம்ம எத்தனை லிட்டர் வந்து நம்ம டேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ